ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான மாவு உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு நிலக்கடலை பருப்பு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வெள்ளை அவல் இருக்கு இல்லையா, அது 3/4 கப்பு எடுத்திருக்கேன் நான். இதை சும்மா ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுப்பட்டுருச்சு. இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலை 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நான். இதையும் சும்மா ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வேறு தனியாக இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம அரைக்க போகிறது கிடையாது, அதனால் வேறு பிளேட்டில் தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காயை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன் நான். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் எதுவுமே சேர்த்தாமல் சும்மா ட்ரையாகவே இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறுற வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் கூட இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 கப்பு நான் வெல்லம் சேர்த்த போகிறேன். அதே கப்பில் வெல்லத்தை தட்டி எடுத்திருக்கேன் நான். அப்படியே 1 கப்பு வழியே நம்ம சேர்த்துக்கலாம், இல்லாட்டி 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க கருப்பு எள்ளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் நல்ல சூடான நெய் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துறேன். நீங்கள் உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் பாகு காய்ச்சி வெல்லத்தை பாகாக காய்ச்சி இதில் ஊற்றி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். நெய் வாசம் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா உருண்டைகளையும் உருட்டியாச்சு. இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. ரித்துக்குட்டி, கமான், அம்மா உருண்டை பண்ணி முடிச்சிட்டேன், இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம். எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கு, டெய்லியும் செய்யலாம். செஞ்சுருவோம். சரி, சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.